ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னோடய வீட்டில் ஒரு சில இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேனா. ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி ஒரு க்ளீனிங் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. ஸோ நான் வந்து உட்டன் சாப்பிங் போர்டை வந்து மாற்றி நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பட் இந்த உடன் வந்து நான் அப்படியே தூக்கி போடலை, இதை வந்து அப்படியே தான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து ஹோஸ்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அடுப்புக்கு பக்கத்தில் வந்துட்டு ஏதாவது டக்குன்னு நம்ம சூடாக எடுத்து வைக்கணும் அப்படின்னா வந்து டக்குன்னு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காகவே அந்த இடத்துலையே வந்து இதை அப்படியே வச்சு தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து அந்த ஸ்டீலில் சாப்பிங் போர்டை வச்சு தான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சாப்பிங் போர்டு வந்து இந்த உட்டன் சாப்பிங் போர்டு வந்து எந்த ஒரு பிராண்டுமே கிடையாது, நான் லோக்கல் கடையில் வாங்கினது தான். இது வந்து பேம்புவும் கிடையாது, சாதாரண ஒரு சாப்பிங் போர்டு மாதிரி தான் வுட்டில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். நல்லா தான் இருக்குது, லோக்கலில் வாங்கினாலுமே நல்லா தான் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் அது அங்கங்கே லைட்டாக வந்து விரிசலில் விட்டுருக்கு அப்படின்றதுனால தான் வேறு வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீலில் வந்து மாற்றினேன். ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அதுக்கு தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த உட்டன் சாப்பிங் போர்டு வந்து ஐக்கியாவில் வந்துட்டு பேம்பு வுட்லலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு அதை பற்றி தெரியலை. நான் வந்து இது லோக்கலில் வாங்கினது அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து என்னோடய மிக்சியை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு தான் மற்ற க்ளீனிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து காலையில் வந்து ஜெர்மன் கிளாஸ் இருக்கா. ஸோ 12:30 வரைக்கும் அதுவே இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா காலையிலே வந்துட்டு லாண்ட்ரி போட்டு விட்ருவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து ஓடிட்டுருக்கும். கிளாஸ்லாம் முடித்த பிறகு வந்து அதை எடுத்து காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே இந்த வேலையை பார்த்துருவேன். யூஸ்வலாக நான் வாரத்தில் ஒரு 3 நாள் வந்துட்டு லாண்ட்ரி போடுவேன், மாற்றி மாற்றி வந்து போட்டுக்கிறது. ஸோ ஒயிட் வந்து தனியாக அந்த மாதிரிலாம் வந்து சில டைம்ஸ் வந்து மிக்ஸ்டாகவும் வந்து போடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆயில் பாட்டில்ஸ் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலான்ட்டு நான் யூஸ்வலாக எப்போவுமே வந்து ஆயில் பாட்டில்ஸ் க்ளீன் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ரைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டுருவேன். ஸோ அது கொஞ்சம், அதுக்கப்புறம் கல்லுப்பு கொஞ்சம் போடலாம். போட்டுட்டு நல்லா வந்து லிக்விடு சோப்பு உள்ளே வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சுடுதண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா ஊற்றிட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து அந்த எண்ணெய் பிசுலாம் இல்லாமல் நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் எப்போவுமே வந்து இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் அந்த அரிசி போடுறது, சுடுதண்ணி ஊற்றுறது இது எல்லாமே ஊற்றி முடிச்சுட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்குகள் தான் வந்து ஃபஸ்ட்டு விளக்கிடலாம் அப்படின்ட்டு. இப்போ எண்ணெய் பாட்டிலுக்கெல்லாம் வந்து அந்த சுடுதண்ணியெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி ஓரமாக வச்சுட்டேன். இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறுச்சுன்னா நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு இடையில வந்து என்னோடய விளக்குகள் எல்லாத்தையும் விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த என்கிட்ட இருக்கிறதே ஒரு 4-5 விளக்கு தான் வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் அப்படியே க்ளீன் பண்ணிடலான்னு அதுக்கப்புறம் இந்த செம்பு டம்ளர் இந்த மாதிரி இருக்குது சாமிக்கிட்ட வந்து தண்ணி வைக்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் விளக்கில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசுப்பு எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சு எடுத்துருவேன். ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் விளக்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பித்தம்பரி வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து விளக்குறதுக்கு நிறைய வந்து ட்ரை பண்ணேன். பட் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எலுமிச்சப்பழம், புளி, பித்தம்பரி இது 3 தான் வந்து ஹைலைட்டான ஒரு இன்க்ரீடியண்ட் இதை விளக்குறதுக்கு. ஸோ இது 3த்தில் நம்ம எது வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பித்தம்பரியும் லெமனும் வந்து கலந்துட்டு இது கூட வந்துட்டு நம்ம பாத்திரம் விளக்குற அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விளக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர் பளபளன்னு ஆகிடும். ரொம்ப ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு ஒரு தடவை கூட நம்ம விளக்கு வந்து க்ளீன் பண்ணுற வரைக்குமே அது நல்லாவே வந்து ஸ்டே ஆகும். ஸோ அதனால் நான் இது தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வேறெல்லாம் நிறைய ட்ரை பண்ணேன், பட் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ட்ரை பண்ணி ஒரு 2-3 நாள் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து ஒரு மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நல்லாயிருக்கு அப்படின்றதுனால இதவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது கூட வந்து லெமனும் லிக்விட் சோப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வச்சு நல்லா அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிற விளக்குகள் எல்லாத்தையும்.
ஸோ நான் எப்போவுமே வந்து க்ளவுஸ் போட்டு தான் வந்து விளக்குகள் எல்லாத்தையுமே விளக்குறது. பித்தம்பரி வந்து ரொம்ப கெமிக்கல் வந்து இப்போ அதிகமாக அதில் வந்து கலந்துருக்காங்க அப்படின்றதுனால நம்ம கைக்கு வந்து ஒரு மாதிரி நல்லாவே இருக்கிறது இல்ல. ஸோ நான் யூசுவலாகவே வந்து சாதாரண பாத்திரம் கழுவணுன்னா கூட க்ளவுஸ் தான் வந்து போட்டுக்குவேன். டிஷ்வாஷர் தான் மெயினாக நான் யூஸ் பண்ணுறது பாத்திரம் கழுவுறதுக்கு. பட் இருந்தாலும் கையில் கழுவுறேன் அப்படின்னா நான் க்ளவுஸ் போட்டுப்பேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் இருக்கா. ஸோ அதனால் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்றதுனால சுத்தமாகவே வந்து எனக்கு இந்த லிக்விட் சோப்பு எதுவுமே வந்து என்னோடய கைக்கு செட் ஆகலை. டாக்டர் சொன்னதுலேருந்து நான் வந்து க்ளவுஸ் தான் போட்டுக்கிறது. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி பித்தம்பரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா பாத்ரூம் கழுவுறதுக்கு லிக்விட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்பவே வந்து நல்லது. ஏன்னா நான் முன்னாடி வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து க்ளவுஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் தான் எனக்கு ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த மாதிரி வந்து இப்போ சுத்தமாகவே வந்து என்னால் வந்து எதுலேயுமே வந்து கை வைக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த ஒரு க்ளீனிங் ஒர்க்காக இருந்தாலும் க்ளவுஸ் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு க்ளவுஸ் போட்டு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து கிச்சனுக்கு தனியாக, பாத்ரூம்க்கு தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக வந்து க்ளவுஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பாத்திரம் கழுவுறதுக்கும் வந்து தனியாகவே வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வந்து வச்சுக்கிட்டோன்னா கூட வந்து நல்லது. மெயினாக வந்து கிச்சனுக்கு ஒன்று, பாத்ரூம்க்கு தனியாக அந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டாலே போதும். அண்ட் எப்போவுமே வந்து இந்த மாதிரி பூஜை பொருட்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணி முடித்த பிறகு அதை வந்து நல்ல ஒரு துணி வச்சு இல்லைனா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா அந்த ஈரத்தெல்லாம் தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த புள்ளி புள்ளியாக இருக்கிறதெல்லாம் வந்து இருக்காது. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பொட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஆயில் பாட்டில்ஸ்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை தான் வந்து எடுத்து க்ளீன் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் நமக்கு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். நல்லா வந்து குளிக்க விட்டுட்டு மேலே வந்து அப்படியே சோப்பு வச்சு தேய்ச்சி விட்டு அப்படியே கழுவி விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து எண்ணெய் பிசுப்பெல்லாம் இல்லாமல் க்ளீன் ஆகிடும். இது மெயினாக வந்து இந்த மாதிரி நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஊற விட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து க்ளீன் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய பெரிய பாட்டில்ஸ்லாம் வந்துட்டு காயிறதுமே கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் வந்து உள்ள டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ஒரு 2 நாள் காய வைப்பேன். ஸோ இப்போ நம்ம ஊரில் இருக்கோம் அப்படின்னா வந்து நல்லா வெயிலில் வச்சோம் அப்படின்னா அது அப்படியே வந்து ஈஸியாக வந்து காஞ்சிடும், ஒரு நாள்லேயே காஞ்சிடும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளாவது ஆகும் இது காயறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து விளக்குற வேலைகள்லாம் வந்துட்டு முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா பொறுமையாக ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இது வந்து நான் உள்ள டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த ஈரத்தையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காய வைக்கணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். க்ளீன் பண்ண பிறகு தான் வந்துட்டு அப்பாடா ரொம்ப நாளாக வந்து ஒரு வேலை பண்ணணும்னு நினச்சோமே அதை பண்ணி முடிச்சாச்சு அப்படின்ற ஒரு திருப்தியே வந்து இருந்தது. ஸோ ஏன்னா இதை வந்து அப்படியே வச்சுட்டே இருந்தேன்னா ஊர்லேருந்து வந்ததுலேருந்து ரொம்ப சோம்பேறித்தனமாயிடுச்சு. ஸோ அதனாலே வந்து இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி எடுத்து போட்டு பண்ணியாச்சு. ஸோ இந்த வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சு. நான் மதியம் ஒரு 3 மணி போல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே வந்துட்டு ஒரு 4:30 மணிக்கிட்ட ஆகிடுச்சு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு. அப்படியே டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீ போட்டுட்ருந்தேன். ஸோ டீ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் குடிச்சிட்ருக்கேன் நானுமே. வின்டர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே வந்து என்னன்னு தெரில, ஏதாவது குடிக்கணும் போல் இருக்கா, அதனாலே வந்துட்டு இப்போ டீ போட்டு குடிச்சிட்ருக்கேன் நானும். ஸோ ஃபஸ்ட்லாம் வந்துட்டு முன்னாடி வந்து ரொம்ப வந்து கட்டுப்பாடோடு இருப்பேன். நான் வந்து குடிக்கணும் அப்படின்னா வந்து குடிப்பேன், அப்படி இல்லை வேண்டாம் அப்படின்னா கூட விட்டுருவேன். ஆனால் இப்போ அப்படிலாம் இருக்க முடியறதில்ல. ஸோ அப்படியே டீ போட்டு குடிச்சிட்டு வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ போயிட்டு ஒரு சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, அப்படியே அதையும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மன் அப்படின்ற ஒரு ஷாப்பில் எலி மருந்து, எலி பொறி, அதுக்கப்புறம் வந்துட்டு மூட்டைப்பூச்சிக்கு மருந்து, இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நான் ஜெர்மனி வந்த புதுசுலேருந்தே இருக்குது. ஆனால் வந்த புதுசில் வந்துட்டு இங்கே இந்த மாதிரியெல்லாம் வந்து எலி தொல்லைலாம் இருக்குமா, மூட்டைப்பூச்சி தொல்லைலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன்.
பட் இதுவும் நம்ம ஊர் மாதிரியே தான் எல்லாமே கிடைக்குது, எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்றது வந்து இந்த பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து புதுசாக ஜெர்மனிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நிறைய வந்து சொல்யூஷன் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி தொல்லைகள், அதாவது கரப்பான்பூச்சி தொல்லை, முட்டைப்பூச்சி தொல்லை, இந்த மாதிரி எந்த தொல்லையுமே இல்லை. ஸோ இது வந்து எப்படி வந்து இங்கே இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அதுக்கான இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த சொல்யூஷன் வந்து என்னோடய பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து நான் வாங்கியிருந்தேன் ரீசெண்டாக. முன்னாடிலாம் வேறு நிறைய ட்ரை பண்ணுவேன். ஸோ இது வந்து சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு வந்து டின்னர் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து டின்னருக்கு வந்துட்டு டார்ட்டிலா வச்சு பீஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பீஸா லவர் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சாரி. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு வந்து ரெடி பண்ணி பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு இந்த மாதிரி வந்து டார்ட்டிலா வாங்கி பீஸா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவுமே நல்லா தான் இருக்கும். ஃப்ரெஞ்சு பீஸா மாதிரி இருக்கும். ஃப்ரெஞ்சு டைப்பில் வந்துட்டு இந்த மாதிரி தான் தின்னாக தான் இருக்கும். அடியில் பேஸ் வந்து அந்த மாவோட பேஸு. ஸோ இதில் வந்து நான் அந்த டார்ட்டிலா மேலே வந்துட்டு இந்த மாதிரி பெஸ்தோ சாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சம் சீஸ் வந்து போட்டுட்டேன். அதுக்கு மேலே நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெஜிடபிள் தான் பண்ணுறேன் அப்படின்றதுனால ப்ராக்கோலியும் கார்னும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுருந்தேன். ஸோ அதை லைட்டாக வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வேக விட்டால் போதும். அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து சும்மா அப்படியே அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். ஸோ கார்னை அது மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஆலிவ்ஸ் இருக்குது இல்லையா, பிளாக் ஆலிவ்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே அப்படியே வந்து மேலே வந்து தூவி விட்டுற வேண்டியதான். ஸோ இது எப்படியெல்லாம் நம்ம வந்து பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி மேலே வந்துட்டு என்னென்னலாம் வந்து நம்ம பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இதில் முட்டை கூட சில பேர் வந்து உடச்சி ஊற்றி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. எக் பீஸா அந்த மாதிரி அது கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் அன்றைக்கி வந்து வெஜிடேரியன் தான் பண்ணேன். அண்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வச்ச பிறகு அது மேலே வந்து இன்னும் கொஞ்சம் சீஸ் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே அவனில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து பீஸா ரெடி ஆகிடும். நான் வந்து 2 பண்ணியிருந்தேன்னா அதுக்கு ரெடியான பிறகு மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் முன்னாடியே வந்து போட்டால் கூட நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து முடித்த பிறகு தான் வந்து போட்டேன். ஏன்னா இங்கே வந்து இட்டாலியன் பீஸாவில் நமக்கு வந்து வேக வச்சு முடித்த பிறகு தான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போடுவாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு. ஸோ சூப்பராக பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி டின்னர் வந்து எங்களுக்கு பீஸா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.